எவ்வளவு நாள் ஆச்சு நீ வீட்டுக்கு வந்து? சரி, வந்தது வராதுமா எதுக்கு உம்முன் இருக்க? நாங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா? உன்னை எதுவும் மரியாதை குறையா நடத்திட்டோமா? நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? ஏதாவது வாயை திறந்து சொன்னாதான் எனக்கு ஏதாவது புரியும். நான் என்ன கடவுளா உன் மனசுல இருக்கிறத அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு? இல்ல நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? நீங்க ஒரு தப்பும் பண்ணல. எங்க அப்பாவையும் அண்ணனையும் எவ்வளவு நல்லா பாத்துக்கிறீங்க. எனக்கு இந்த வீட்டுக்கு வந்தா எங்க அம்மா இல்லாத ஞாபகம் கூட வரல. நீங்க எங்க எல்லாரையும் அவ்வளவு நல்லா பாத்துக்கிறீங்க. எனக்கு ஏதாவது கஷ்டம்னா நான் உங்ககிட்ட தான் ஓடி வரேன். நீங்க மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இல்ல வேற மாதிரி இருந்தீங்கன்னா என்னால இங்க வர முடியுமா? என் வருத்தம் எல்லாம் எங்க அண்ணன் மேலதான். உங்க அண்ணன் மேல என்ன வருத்தம்? அண்ணி சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. நான் பிறந்து வளர்ந்ததுல இருந்து எங்க அண்ணன் கூட இருக்கேன். நீங்க இப்ப வந்தவங்க தான். ஆனா நீங்களே என் மேல இவ்வளவு பாசமா இருக்கும்போது எங்க அண்ணன் மட்டும் ஏன் அண்ணி இருக்கான்? எதுக்கெடுத்தாலும் நிச்சயதனம் வாங்கிட்டு போயிட்ட, நகையை வாங்கிட்ட, வீட்டை வாங்கிட்ட, காட்டை வாங்கிட்டேங்கிறான். எனக்கு எவ்வளவு கொடுத்தாங்களோ அதே மாதிரி அப்பா அம்மா அவனுக்கும் வச்சிருக்காங்கல்ல, ஈக்குவலா தானே கொடுத்துருக்காங்க. பின் எதுக்கு கோவமா இருக்கான்? நான் தான் அண்ணன் அண்ணன்னு பாசமா இங்க ஓடி வரேன். அவன் உட்காந்து நல்லா இருக்கியா, சாப்பிட்டியான்னு ஒரு நாள் ஒரு வார்த்தை பேசினதில்ல. வந்தோடனே எப்ப வந்தேன்னு கேட்பான். நான் ஊருக்கு கிளம்புறப்ப என்ன கிளம்பிட்டியா, வந்து விடவா, நீ போயிருவியான்னு கேட்பான். இதை தவிர வேற என்ன பேசியிருக்கான்? எங்க அண்ணன் தான் இப்படின்னா எங்க அப்பா அதுக்கு மேல. நான் இருக்கிறேனா இல்லையான்னு என்னை பத்தி ஒரு கவலை இல்ல. இங்க பாரு, நீ உங்க அண்ணனை பத்தி என்ன வேணா பேசிக்கோ, ஆனா மாமா பத்தி பேசாத. அவர் எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தி தான் பேசுவாரு. பிள்ளைங்க நடந்தா வச்சா, இப்ப பாரு என் பொண்ணு ஏதாவது பண்ணா உங்க அத்தை மாதிரியே பண்றேன்னு ஒரு நாளைக்கு 10-15 தடவையாவது உன்னை பத்தி பேசிடுவாரு. மாமாவை பத்தி தப்பா பேசாத. அப்புறம் நீயாச்சு உங்க அண்ணனாச்சு, நான் சொல்லி கேக்குற ரகம் கிடையாது அவரு, உனக்கே தெரியும். அமுதாவோட அண்ணன் குமார். குமாருக்கு அமுதா மேல இருக்கிற பாசத்தை விட ஊர்ல இருக்கிற மத்த தங்கச்சி மேலதான் பாசம் பொங்கி வழியும். அமுதா கிட்ட தேவையில்லாம வம்பெடுத்துட்டே இருப்பான். ஒரு சில வார்த்தைகளை தவிர வேற எதுவும் பேசுறது கூட கிடையாது. ஏய் துர்கா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? எப்ப ஊருக்கு வந்த? சொல்லவே இல்ல. நல்லா இருக்கேனே, நேத்து தான் வந்தேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. கல்யாணம் நடந்த உடனே இந்த அண்ணனை மறந்துட்ட பத்தியா? அண்ணே என்னண்ணே இப்படி மறந்துட்டேன்னு பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க? சின்ன பிள்ளையில இருந்து நம்ம ஒரே தெருவுல ஒன்னா விளையாடிதான் வளர்ந்தோம். நீங்க காட்டின பாசத்தெல்லாம் மறக்க முடியுமா? நீங்க சொந்த அண்ணன் கூட அவ்வளவு பாசம் காட்டினதில்ல. நீங்க எப்படி சொல்லலாம் உங்களை மறந்துட்டேன்னு? சரிம்மா, சரி சரி, மறைக்கலன்னு சந்தோஷம்தான். சரி, சாயந்தரம் நேரம் கிடைக்கும் போது வீட்டுக்கு வா. அண்ணி மருமக்க மாதிரி எல்லாரையும் வந்து பாத்துட்டு போ. நீ வீட்டுக்கு வந்தனா அண்ணி ரொம்ப சந்தோஷப்படுவா. சரிண்ணே, கண்டிப்பா வரேன். அனு, அனு, எங்க இருக்க? சீக்கிரம் வா. என்னங்க எதுக்கடி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கீங்க? ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தா உடனே வர முடியுமா? அதான் நான் வரேன்னு சொல்றேன்ல, உங்களுக்கு கேக்கலையா? எனக்கு கேக்குறதுக்கு நான் வரேன்னு நீ சொல்லிருக்கணும். சொன்னாதான் கேக்கும், மனசுல நினைச்சாலாம் கேக்காது. சரி, இப்ப சொல்லல, நான் மனசுலதான் நினைச்சேன். இப்ப என்ன பண்ணணும் சொல்லுங்க. எனக்கு பதிலா நீங்க போய் மாவாட்டுறீங்களா? எனக்கு உங்க கூட சண்டை போடல நேரம் இல்ல. பின்ன எனக்கு மட்டும் உங்க கூட சண்டை போட நேரம் இருக்கா? எதுக்கு கூப்பிட்டீங்க டக்குன்னு சொல்லுங்க. உரல்ல அரிசி எடுத்து போட்டிருக்கேன். அந்த ஆட்டோர்ல ஆடி 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 கிரைண்டர் கீழே விழுந்துரும். ஒண்ணு இல்ல, கிரைண்டரை ஆஃப் பண்ணிட்டு நான் பைசா கொடுக்க சட்டுன்னு மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஒரு நல்ல சாரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறியா? ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வந்துடு. சாரி எதுக்குங்க? என் பிறந்த நாளும் இல்ல, கல்யாண நாளும் வந்துட்டு போயிட்டு, பின்ன எதுக்கு சேலை? ஆசைய பாரு ஆசைய. சேலை எல்லாம் உனக்கு இல்ல. சாயங்காலம் என் தங்கச்சி வீட்டுக்கு வரா. வந்துட்டு திரும்பி வீட்டுக்கு போறப்ப வெறுங்கைய வீசிக்கிட்டா போவா. அதான் அவளுக்கு சாரியும் கொஞ்சம் ஸ்வீட்டும் கொடுத்துடணும்ல. சீக்கிரமா கிளம்பு, வந்து மாவரைச்சுக்கலாம். என்ன அமுதா வரலா? அமுதா வரல, துர்கா வரா. ஏதாவது சொன்னா சரிங்கன்னு சொல்றியா? நான் ஒண்ணு சொன்னா அதுக்கு 10 கேள்வி கேப்பா. அந்த 10 கேள்விக்கும் 10 ஆன்சர் கொடுத்தா கூட அதுல இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கேப்பா. கிளம்பு, பைசா கொடுத்துருக்கேன், கடையில போய் நான் சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வா. ஏங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் அமுதா வந்துட்டு போனா. அவளுக்கு சேலை, ஸ்வீட்டு, பலகாரம் அது இதுன்னு வாங்கி கொடுத்து அனுப்பியிருக்கு. இப்ப உங்களுக்கு துர்காவா? சரி சரி, உங்களுக்கு ஒண்ணு வாங்கினா காசு இருக்காது, எனக்கு வாங்கன்னா ஒத்த ரூபா வராது, ஊங்கிற வார்த்தை கூட வராது.
சொந்த தங்கச்சிக்கு பண்ணா கூட பரவாயில்ல, ஊர்ல இருக்கிற எல்லாரையும் தங்கச்சி தங்கச்சின்னு சொல்ல வேண்டியது. இந்த தங்கச்சிமாருக்கு பண்றதுக்கு மட்டும் பணம் மரத்துல காய்க்குதோ என்னமோ, தட்டி தட்டி எடுத்துட்டு வர மாதிரி எடுத்துட்டு வந்துடுறீங்க. எல்லாரும் புருஷன் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் தங்கச்சியா பார்க்க மாட்டானான்னு ஏங்குவாங்க. நான் ஏண்டா பாக்குறான்னு ஏங்குறேன். சரி தங்கச்சின்னு சொல்றீங்க, பாசம் காட்டுறீங்க, வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு கப்பு காஃபியோ டீயோ ஒரு பலகாரமோ கொடுத்து அனுப்புறதோட நகை ட்ரெஸ் அது இது பணம், எப்பா முடியல சாமி. அனு கொஞ்சம் மட்டும் புரிஞ்சு நடந்துக்கோ. அவங்க நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா எதுக்கு வராங்க? அண்ணன் வீடுன்னு பாசத்துல வராங்க. பாசத்துல வர்றவங்கள நல்லா கவனிச்சுக்க வேண்டாமா? வீட்டுக்கு போறப்ப வெறுங்கைய வீசிக்கிட்டா போவாங்க. ஒரு சேலைகளை எடுத்து கொடுத்தாதான் நாளைக்கு கெட்டும் போது நம்ம அண்ணன் எடுத்து கொடுத்ததுன்னு பாசத்தோட சொல்லுவாங்க. நம்ம ஞாபகம் இருக்கும். ஏங்க சேலை எடுத்து கொடுத்துதான் நம்மள ஞாபகம் வச்சுக்கணும்னா அப்படி ஞாபகமே வச்சுக்க வேண்டாம். உங்களுக்கு புரிய வைக்கவே முடியாது. ஒரு மனுஷன் புரிஞ்சுக்கணும்னு நினைச்சாதானே புரிஞ்சுக்க முடியும். நீ என்ன கத்து நான் காத்திலே வாங்க மாட்டேங்கிற மனுஷன்ட்ட பேசி என் வானாலும் போகுது, விடு. பாதுர்கா வா வா, உங்க அண்ணி உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கா. அண்ணி, அண்ணனுக்கு உங்களுக்கு என் மேல எவ்வளவு பாசம். இவ்வளவு பாசத்தை நான் கல்யாணம் பண்ணி போன வீட்டுல கூட என் சம்மந்தி என் மேல காட்டியிருக்க மாட்டா. உங்களையும் அண்ணனையும் நான் மறக்கவே மாட்டேன். எங்க அம்மா அப்பா கூட மறந்துடுவேன். ஆனா உங்களை, நீங்க காட்டுற அன்பை அக்கறைய, நீங்க கொடுக்கற பொருளை என்னால மறக்கவே முடியாது. ஆமா ஆமா, எப்படி மறக்க முடியும்? வர்றப்பெல்லாம் நல்ல விலை உயர்ந்த புடவை, ஸ்வீட்டு, பலகாரம், போறப்போ ஒரு கட்டு ரூபா, அதுக்கப்புறம் கேட்கற கிஃப்ட், இதெல்லாம் வரிசையா கிடைக்கல. வீட்டாள் இல்லாம அடுத்த ஆள்கிட்ட இவ்வளவு பொருள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம கிடைக்குன்னா எப்படி மறப்ப? இல்ல மறக்கத்தான் முடியுமா? என்ன அண்ணி, நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க ஏதோ கனவுலகத்துல போன மாதிரி இருக்கீங்க. அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சும்மா எதை ஃபர்ஸ்ட் உனக்கு கொடுக்கறது? சமோசா கொடுக்கவா, வடை கொடுக்கவா, ஸ்வீட்டை கொடுக்கவா, காஃபியை கொடுக்கவா, இல்ல நான் பண்ணி வச்சிருக்க பிரியாணி கொடுக்கவா, இல்ல அதுக்கப்புறம் உங்க அண்ணா ஆர்டர் பண்ணி வச்சிருக்கிற பீட்சாவை கொடுக்கவா, எதை ஃபர்ஸ்ட் கொடுக்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ணனா அண்ணன் தான், எனக்காக என்னெல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க. ஒரு வழியா அண்ணனும் அண்ணியும் அரேஞ்ச் பண்ண எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு போக மனசே இல்லாம கடைசியில பேசிட்டு இருக்காங்க. மணி 10:11. அண்ணே, இவ்வளவு எதுக்கு வாங்குனீங்க? பாருங்க, கையில பிடிக்கவே முடியல. பிடிக்க முடியலன்னா இங்க வச்சுட்டு போயிரு. என்ன நீ சொன்னீங்க? பிடிக்க முடியலன்னா ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு சேலை முந்தானில வச்சு சுருட்டிட்டு போயிருன்னு. அனு இல்லங்க, முந்தானையில வச்சு அப்படியே கொண்டு போனா கீழே விழுந்துரும்ல. முந்தானையில வச்சு நல்லா சுருட்டி கொண்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கீழேயே விழாது. அதைத்தான் சொல்ல வந்தேன். சரி அண்ணே, மருமக மாற கூப்பிடுனேன், அவங்கள நான் பாத்துட்டு போறேன். அத்தையோட கிஃப்ட் அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்ல? அம்மா இப்பவாவது பத்திட்டு போறதுக்கு ஏதாவது கொடுத்துட்டு போகணும்னு தோணுச்சு. குமார் தன்னோட 2 பிள்ளைங்களையும் கூப்பிட்டான். ஒரு வழியா துர்காவும் 2 பிள்ளைங்களுக்கும் கையில சுருட்டி ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுத்தா. அமைதியா இருந்த அனு துர்கா போனதுக்கு அப்புறம் எவ்வளவு கொடுத்திருக்கான்னு கேட்டுக்கலான்னு விட்டுட்டா. சரி அண்ணே, நான் போயிட்டு வரேன். சரிம்மா, நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பா வரணும், சரியா? அடிக்கடி போன் போடு. உனக்கு ஏதாவது தேவைன்னா உடனே ஒரு வார்த்தை கூப்பிடு. அண்ணனும் அண்ணியும் ஓடி வந்துருவோம். ஆமா ஆமா, பிடி உஷா பேரன் தான் இவரு, உடனே ஓடி வந்துருவாரு. சரிம்மா, போன போடு. வரேன் அண்ணி. வராத அப்படியே போயிரு. என்ன அண்ணி? இல்லம்மா, அடிக்கடி வந்துட்டு போன்னு சொன்னேன். கண்ணுங்களா, அத்தை பைசா கொடுத்தாங்களா? பத்திரமா சேவிங் பாக்ஸ்ல போட்டீங்களா? அம்மா, அது சாக்லேட் வாங்க கூட பத்தாது. அம்மா, நாங்க 2 பேரோடதையும் சேர்த்து டைரி மில்க் வாங்கி சாப்பிட்டோம். 2 பேரோடது சேர்த்து டைரி மில்க் வாங்கி சாப்பிட்டீங்களா? அத்தை எவ்வளவு கொடுத்தாங்க? அம்மா, அத்தை 50 ரூபா கொடுத்தாங்கம்மா. ஆளுக்கு 50 ரூபா, எனக்கு 50, அவளுக்கு 50. எனக்கு அப்பவே டவுட் வந்தது, அந்த ஸ்பூன் மூஞ்சிக்காரி கமுக்கமா ரூபாய் சுருட்டி கையில கொடுக்காளேன்னு. இந்த 50 ரூபாய்க்கு தான் அவ்வளவு சுருக்கமா? இந்த மனுஷன் வேற எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5000 6000 ரூபாய்க்கு செலவழிச்சிட்டாரு. சொன்னா திருந்த போறது கிடையாது. எனக்கு தான் நெஞ்சு வலி வரும். நெஞ்சு வலி வந்து நான் போய் சேரணும். அப்பதான் இந்த மனுஷன் தனியா கடந்து அல்லல் படணும். என்ன பண்றது? என் புருஷன் கண்ணுல கட்டி வந்திருக்கு. அந்த கட்டி என்னைக்கு கரையுமோ அன்னைக்குதான் என் குடும்பம் முன்னேறும். சிறிது நாட்களுக்கு பிறகு. குமாரனே, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? என்னண்ணே, என்ன மறந்துட்டீங்களா?
அது எப்படி மறக்க முடியும்? ஸ்கூல் படிக்கும்போது நம்ம அண்ணன் தங்கச்சி அப்படின்னா அந்த ஸ்கூலே அதிரும்ல. ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பையன் பின்னாடியே வந்தானு, நம்ம கேங் எல்லாம் சேர்ந்து அவனை ஓட ஓட விரட்டணுமே, ஞாபகம் இருக்கா? எல்லாம் ஞாபகம் இருக்குன்னு மறந்த ஒரு சில விஷயத்தையும் ஞாபகப்படுத்தணும் தான் உங்களை தேடி உங்க வீட்டுக்கு வர உங்க தங்கச்சி. தங்கச்சியை வரவேற்க தயாராயிருன. எப்ப வர? சொல்லவே இல்ல. உண்மையா வரியா? அண்ணே, சொல்லிக்காம கொள்ளிக்காம வரேன். வரலாம்ல, அண்ணி ஏதாவது சொல்ல போறாங்க. நீ எப்ப வேணா வரலாம். அண்ணி ஏதாவது சொல்வாளா? அது உன் வீடு, உன் அண்ணன் வீடு. சரி சரி, இந்த தடவை வரும்போது உன் ஹஸ்பண்ட், மாமனார் மாமியாரு, என் மருமக்குமாரு எல்லாரையும் கூட்டிட்டு வாமா. கண்டிப்பாண்ணே, என் ஹஸ்பண்ட் மாமனார் மாமியாருக்குலாம் உன்னை இன்ட்ரோ கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம என் பிள்ளைங்களுக்கு ஒண்ணு தெரியாதுல்ல, குமார் மாமானா பிள்ளைங்களுக்கு யாருன்னு கேட்டா எப்படி இருக்கும்? அதான் எல்லாரும் பழகலான்ட்டு வரோம். நாளை காலையில நான் வீட்டுக்கு வந்துருவேனே. என்னங்க, இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துட்டீங்க? ஏதாவது சந்தோஷமான விஷயமா? கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். உனக்கு தெரியும்ல, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, என் தங்கச்சி மேகலைன்னு. ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு தங்கச்சி மாதிரின்னு. அவ போன் பண்ணா. என்னன்னு கேட்டா என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? நாளை காலையில மேகலையோட புருஷன், மாமனார் மாமியார், அவ பிள்ளைங்கன்னு எல்லாரும் வீட்டுக்கு வராங்களாம். நாளைக்கு காலையிலயா? அவளை எத்தனை வருஷம் கழிச்சு பாக்கறேன் தெரியுமா? ஒரு தங்கச்சி வரனா சும்மாவா? வீட்டுல உனக்கு வேலை வேற நிறைய இருக்கும். நான் முன்னாடியே சொன்னதானே எல்லாத்தையும் தயார் பண்ணுவேன். அதான் கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துட்டேன். இந்த பாரானு, அவ ஃபேமிலியோட வரா. அவ புருஷனுக்கு, அவளுக்கு மாமனார் மாமியார், 2 பிள்ளைங்க, 2 ஆண் குழந்தைங்க தான். அவங்களுக்கு ஏத்த மாதிரி கிஃப்ட் வாங்கிடு. எப்பவும் மாதிரி சாரி அது இதுன்னு வாங்கிடு. வேற என்னென்ன வாங்கணுமோ வாங்கிக்கோ. என் கார்டு எடுத்துக்கோ, சரியா? எங்க விளையாடுறீங்களா? உங்களுக்கு என்ன, ஒரு தங்கச்சி மாத்தி இன்னொரு தங்கச்சி வந்துகிட்டே இருக்காங்க. உங்க தங்கச்சி மாதிரி கவனிச்சு கவனிச்சு எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. உனக்கு இந்த மாதிரி பேசுறதுக்கு வெக்கமா இல்ல? உன் அம்மா வீட்டுக்கு போகும்போது உங்க அண்ணன் முன்னாடி உன்னை வரவேற்று உனக்கு தேவையானதெல்லாம் உபசரிக்கலையா? ஏன் தங்கச்சி மாதிரி வரும்போது மட்டும் உனக்கே வலிக்குது. உங்க அம்மா வீட்டுக்கு நீ போகும்போது உங்க அண்ணி உன்னை வரவேற்று ராஜ உபச்சாரம் பண்ணா உனக்கு ஜாலியா இருக்கு. நீ மத்தவங்களுக்கு பண்ணா உனக்கு கஷ்டமா இருக்கு, அப்படிதானே? என் தங்கச்சி இத்தனை வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வரா, அது உனக்கு பொறுக்கல. ஆமாங்க, உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, எனக்கு ஒரு நாத்தனார் இருக்கா. அவ பேரு அமுதா. உங்களுக்கு அவளை பத்தி யோசிக்க எல்லாம் நேரம் கிடையாது. சரி, நீங்க மறந்துருந்தீங்கன்னா நான் ஞாபகப்படுத்துறேன். உங்களுக்கு ஏற்கனவே ஒரு தங்கச்சி அமுதான்னு இருக்கா. நீங்க அவ மேல பாசம் காட்டினா, அவ குடும்பத்தை வரவேற்று உபசரிச்சாலே போதும். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரையும் உங்க தொங்கச்சின்னு சொல்லவும் வேண்டாம், இப்படி காசெல்லாம் கரியாக்கவும் வேண்டாம். வருஷத்துல பொங்கல், தீபாவளி, கார்த்திகை விரதம், இந்த 3 நாளை தவிர அவளை என்னைக்காவது பார்த்து நீங்க பேசிருக்கீங்களா? அதுவும் ஆவாதான் வீட்டுக்கு வருவா. முதல்ல என்ன பார்த்து கை நீட்டுறதுக்கு முன்னாடி உங்களை யோசிங்க. ஒரு அண்ணியா என்னோட கடமையை நான் சரியா தான் செய்யறேன். ஒரு அண்ணனா நீங்க சரியா இருக்கீங்களான்னு ஃபர்ஸ்ட் யோசிங்க. ஒருத்தனுக்கு தன்னோட சொந்த தங்கச்சியவே பார்க்க வக்கு இல்லையா? அவன் ஊர்ல இருக்கிற தங்கச்சியெல்லாம் தங்கச்சி தங்கச்சின்னு சொல்ல ஆரம்பிச்சானா. முதல்ல உங்க சொந்த தங்கச்சி கிட்ட பாசம் காட்டுங்க. அவ குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் இருக்கிற உறவை பேணறதுல கவனத்தை செலுத்துங்க. அதை விட்டுட்டு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா இந்த அண்ணன் தங்கச்சின்னு ஒரு நாடகம் போடுறீங்கல்ல, அந்த சேவை பண்றது, அந்த அடிமை வேலை பாக்குறது, அதெல்லாம் என்கிட்ட எடுபடி ஆகாது. புரியுதா? உங்க வீட்டுல உனக்கு என்ன சொல்லி கொடுத்துதான் வளர்த்தாங்களோ? வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கன்னா ஏன் வராங்கன்னு கேக்குற. அப்பா, சரி விடு. இந்த வீட்டுல செலவழிக்கிற ஒவ்வொரு பைசாவும் என்னோட பைசா. முட்டை போடுற கோழிக்கு தான் பிட்டி வலி தெரியுமா? அதனால இந்த செலவு பண்ணு, அந்த செலவு பண்ணாதன்னு என்கிட்ட சொல்ல வராது, சரியா? என்னோட பணம் எதுக்கு செலவழிக்கணும்னு எனக்கு தெரியும். நீ வரலன்னு இரு. என்கிட்ட தேவையான அளவுக்கு பணம் இருக்கு. என் தங்கச்சிக்கும் வரப்போற என் தங்கச்சி குடும்பத்துக்கும் என்ன தேவையோ அதை வாங்க எனக்கு தெரியும். உன் வேலையை பார்த்துட்டு போ. போன மாசம் நம்ம பொண்ணுங்க 2 பேரும் கராத்தே கிளாஸ் போகணும்னாங்க. நீங்க தான் இப்போதைக்கு போக முடியாது, கட்டுறதுக்கு பணம் இல்ல, அடுத்த மாசம் பாத்துக்கலாம். நீங்க இப்படி செலவழிச்சா எப்படி அடுத்த மாசம் பணம் வரும்? அதான் ஒவ்வொரு மாசத்துக்கு 2 தங்கச்சி வந்துட்டு போயிடுறாங்களே. என் பிள்ளைங்க பாவம் 2 மாசமா கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க.
அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட பைசா இல்ல. ஆனா வீட்டுக்கு வர்றவங்களுக்கு கொடுக்கறதுல எங்க தான் பணம் வருமோ எனக்கு ஒன்னும் புரியல. எனக்கு ஒண்ணு மட்டும் புரியவே இல்ல. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் எல்லாரையும் விட எல்லாத்தையும் விட தான் குடும்பம் தான் ஃபர்ஸ்ட். தான் குடும்பத்துக்கு எது நல்லது, தான் குடும்பத்துக்கு எது ஃபர்ஸ்ட் செய்யணும்னு பார்த்துட்டு மிச்சம் இருந்தாதான் மத்தவனுக்கு செய்வான். ஆனா நீங்க மட்டும் ஒரு அதிசய பிறவி. தான் குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் அப்படியே லிஸ்ட்ல வச்சுட்டு ஊராங்காட்டுக்கு எதுன்னு வளருது. ஊரா விட்டு பொண்ணுங்களுக்கு என் தங்கச்சி நல்லா செய்வீங்க. உள்ளூர்ல இருக்க தங்கச்சி மேல பாசம் காட்ட காணும். போயிட்டாரு ஊர்ல இருக்கிற தங்கச்சி மேல எல்லாம் பாசத்தை கொட்டுறதுக்கு. இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசாத. வர இஷ்டம்னா வா, வர இஷ்டம் இல்லைன்னா நான் போய் வாங்கிட்டு வரேன். ஐயோ, இவரு போனாருன்னா ஒரு சேலையவே 5000 6000 வாங்கிடுவாரு. இந்த மாசம் பட்ஜெட் எல்லாம் போயிரும். எல்லாத்தையும் கறி ஆக்கிட்டு வந்துருவாரு. அடுத்த மாசம் சோத்துக்கே சிங்கி அடிக்கணும். இந்த மனுஷனை கட்டிட்டு என் தலை விதி கெட்டிட்டேன். போய் தொலைதேன். என்ன கண்ணுங்களா, எங்க வந்து நிக்கிறீங்க? ஹோம்ஒர்க் பண்ணலையா? ஹோம்ஒர்க் பண்ணிட்டோமா, சும்மாதான் வெளியே வந்தோம். உங்க சத்தம் கேட்டுச்சா, அதான் பார்க்க வந்தோம். எதுக்கு சோகமா இருக்க? என்னாச்சு? ஸ்கூல்ல யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அம்மா, ஸ்கூல்ல எங்களை யாரும் எதுவும் சொல்ல முடியாது. நாங்க குட் ஹேபிட்ஸ் பண்ணுவோம், நிறைய மார்க் வாங்குவோம். பின்ன எங்களை யாரு என்ன சொல்ல முடியும்? நீங்க வரப்போற ஆண்டியோட பசங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்கல்ல, அது பார்த்ததுல இருந்து அக்கா சோகமாயிட்டா. அம்மா, கேட்க நினைச்சேன், எங்களுக்கு ஏமா ஒன்னும் வாங்கி தர மாட்டேங்க? வீட்டுக்கு வர்றவங்களுக்கு மட்டும் எல்லாம் புதுசு புதுசா கிடைக்கி. பேசாம நாங்களும் அந்த ஆண்டி வீட்டுக்கு போயிடட்டுமா? நாங்க நெக்ஸ்ட் டைம் வரும்போது எங்களுக்கு புது டால்ஸ், புது ட்ரெஸ், ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடைக்கும். வெரி குட். பிள்ளைங்களை நல்லா வளர்க்குற. விஷத்தை பாய்ச்சாதானே கேட்டாதானே. இத்தனோண்டு இருக்கிற பையன் வீட்டுக்கு வர கெஸ்ட் கொடுக்க போற பொருளை பார்த்து எவ்வளவு பொறாமப்படுறான் பாரு. எப்படி வளர்க்குற பாரு. பையன் இல்ல, பொண்ணு. சரி, இப்ப என்ன? அதுக்கு என்ன? மறந்து சொல்லிட்டேன். அதுதான் பிரச்சனையே. நீங்க சொந்தக்காரங்க ஃபேமிலிய மறந்துடுறீங்க. தெரிஞ்சவங்க, கூட படிச்சவங்க, பழகுனவங்களை ஞாபகம் வச்சுக்கிறீங்க. அதுதான் பிரச்சனையே. மம்மி, டாடி கூட சண்டை போடாதீங்க ப்ளீஸ். சரி கண்ணுங்களா, நீங்க ரூம்க்கு போங்க. நான் அப்பாட்ட பேசிட்டு வரேன். ஓகேம்மா, சீக்கிரம் வந்துருங்க. எனக்கு நீங்க கதை சொல்லி 1 வீக் மேல ஆகுது. நாளைக்கு கெஸ்ட் வராங்க. அம்மா எப்படி வந்து கதை சொல்லுவாங்க? அவங்க தூங்க வரதுக்கே 12 மணி ஆயிடும். இன்னும் இந்த கெஸ்ட் போனதுக்கு அப்புறம் தான் அம்மா ஞாபகத்துக்கே நம்ம வருவோம். எங்க பிள்ளைங்களை எதுக்கு அப்படி பேசுறீங்க? பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்கள ஆகுறாங்க. நீங்க சொல்லி அவங்க தெரிஞ்சுக்கிற வயசோ புரிஞ்சுக்கிற வயசோ இல்ல. நம்ம பண்ற எல்லாத்தையும் அவங்க கவனிக்கிறாங்க. மாசத்துல 4 தடவை வெளியே போறோம். நம்ம ட்ரெஸ், பண்டம், பலகாரம் அது இதுன்னு வாங்கிட்டு வரோம். ஆனா நம்ம பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து 6 மாசத்துக்கு மேல ஆகுது. பின்ன அவங்க மத்த பிள்ளைங்களை பார்த்து ஏக்கப்படுறாங்க. காசு உங்களோடது, ஆனா உங்க பிள்ளைங்க பிச்சைக்காரங்க மாதிரி நிக்கிறாங்க. அடுத்தவன் பிள்ளை ஊராம் பிள்ளைக்கு நல்லா இருக்கிறீங்க. பிள்ளைங்களுக்கு எது அவசியமோ அதெல்லாம் பண்ண முடியாம தவிச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் கட் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வர கெஸ்டான உங்க தங்கச்சியோட பிள்ளைங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க. நீங்க கத்துனா பயத்துல அமைதியா நிக்கிறாங்க. ஆனா எல்லா நேரமும் அமைதியா நிக்க மாட்டாங்க. அவங்களும் வளர்றாங்க. நடக்கிறது அவங்களுக்கு கூட புரியுது. உங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது. ஒரு நாள் நான் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு புரியும். ஆனா அப்போ காலம் கடந்து போயிருக்கும். ஏமா தாயே, உன் சொற்பொழிவை முடிச்சிட்டியா? முடிச்சிட்டனா நாளைக்கு வரப்போற கெஸ்டுக்கு தேவையானதெல்லாம் அரேஞ்ச் பண்ண ஆரம்பி. உன்னோட அட்வைஸ கேட்டு இங்க யாரும் நிக்கல. உங்க அம்மா வீட்டுக்கு போற. உங்க அம்மா என்ன சொன்னாங்க, உன் அண்ணன் என்ன சொன்னா, உங்க அண்ணி என்ன சொன்னாங்க, ஏதாவது நான் கேக்குறேனா? உன் விஷயம் எதுலயாவது நான் தலையிடுறேனா? அந்த மாதிரி என் விஷயத்துலயும் நீ தலையிடாத. என்ன சொல்றனோ அதை மட்டும் செய். அதான் உன் வேலை. சொல்ல மறந்துடனே, நாளைக்கு என் தங்கச்சி வரும்போது அவ முன்னாடி இப்படியே அழுது வடிஞ்சுக்கிட்டு நிக்காத. சந்தோஷமா நிக்கணும். உன் 2 பொண்ணுகிட்டயும் சொல்லி வை, வீட்டுக்கு வரவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு. அப்புறம் முக்கியமா பெரியவங்க மாதிரி வாய்க்கிளியா பேசக்கூடாதுன்னு சொல்லி வை. சின்னவங்களாதான் இருக்கணும். ஒரு வழியா மேகலை தன்னோட குடும்பத்தோட வந்து குமாரோட வீட்டுல தங்கிட்டா. தான் புருஷன், பிள்ளைங்க, மாமனார், மாமியார்னு
2 நாள் விழுந்து விழுந்து அனு கவனிச்சாங்கிறத விட குமாரு கவனிக்க வச்சான். சாப்பாடு என்ன, ஸ்நாக்ஸ் என்ன, டீ காஃபி என்ன, ட்ரெஸ்ஸஸ் என்னன்னு அப்பப்பா சொல்ல முடியாத அளவுக்கு பணத்தை தண்ணியா இறைச்சான். அப்ப ஒரு நாள் அனு மேகலையோட ரூம்க்கு டீ எடுத்துட்டு போறா. அதாண்டி அந்த குமாரு, நம்ம ஸ்கூல் படிக்கும்போது சீனியரு. ஆமா ஆமா, ஸ்கூல்ல இருக்கிற எல்லா பிள்ளைங்களையும் என் தங்கச்சின்னு சொல்லுவானே. ஆமா ஆமா, அவன் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். பின்ன இங்க சென்னையில 2 நாள் தங்கினா எங்கடி போறது? ஆமா ஆமா, ஹோட்டல்ல எவ்வளவு செலவாகும் தெரியும்ல. உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, அவனுக்கு ஸ்கூல்ல இருக்கிற எல்லா பிள்ளைங்களையும் என் தங்கச்சின்னு சொல்றதுல அப்படி ஒரு லூஸ். சரி, அவன் லூஸா இருக்கான், நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுல என்னன்னு உனக்கு தெரியுமா? வந்ததுலேருந்து ராஜ உபச்சாரம் தான். என் அம்மா வீட்லயும் இப்படி கவனிச்சதில்ல, என் மாமியார் வீட்லயும் கவனிச்சதில்ல, ஏன் என் சொந்த நாத்தனார் கூட இப்படி கவனிச்சதில்லன்னா பாத்துக்கோங்க. அவன் தான் லூசுன்னு பார்த்தா அவன் பொண்டாட்டி அதுக்கு அடுத்த லூசா இருக்கு. நம்மளாடி புருஷன் அண்ணன் அக்கா தங்கச்சின்னு யாரையா கூட்டு வந்து வச்சா 1 2 பாத்திர மாட்டோம். இவ என்னன்னா என்ன தாங்குன்னு தாங்குறா. எப்பா, அப்படியே கனவுல மிதக்கிற மாதிரி இருக்கு. 5 ஸ்டார் ஹோட்டல்ல போனா கூட இவ்வளவு கவனிப்பு இருக்காது. அந்த லூசுக்கு ஏத்த நல்ல பொண்டாட்டி தான். கிஃப்ட் வரும்போது கைய வீசிட்டு தான் வந்தேன். எதுக்கு இருக்கட்டுமேனு 4-5 கம்பு பை எடுத்துட்டு வந்தேன். பையெல்லாம் நிரம்பிட்டுன்னா பாத்துக்கோங்க. எங்க அத்தை மாமா கூட எதுக்கு அடுத்த ஆள்கிட்ட எவ்வளவு வாங்குறேன் நாங்க. நான் அப்படியே கப்ஸா விட்டுட்டேன். இதுக்கு முந்தி இவனுக்கு நான் எவ்வளவு செஞ்சிருக்கேன், அவன் செய்யட்டும் தான், நீங்க வாங்கிக்கோங்க, நான் அப்படி செஞ்சிருக்கேன் இப்படி செஞ்சிருக்கேன்ட்டேன். இவனுக்கு 1 ரூபா நான் செலவு பண்ணதில்ல. ஆமா ஆமா, சேலை, ஸ்நாக்ஸ், ஸ்வீட்டு, ட்ரெஸ்ஸஸ், பிள்ளைகளுக்கு பொம்மை, மாமனார் மாமியாருக்கு அது இதுன்னு என்னென்னவோ வாங்கி கொடுத்துருக்கான். இன்னும் போற அன்னைக்கு என்னென்ன கொடுக்க போறானோ. ஆமா, இதுல நம்ம தப்பு என்ன தப்பு இருக்கு? ஏமாறுறவ இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்களும் இருப்பாங்க. என்ன பொறுத்தற வரைக்கும் ஏமாத்துறத விட ஏமாறுறதுதான் தப்பு. குமாரு அனுவும் மேகலைய எவ்வளவு முடியுமோ அவளை நல்லா கவனிச்சு ஊருக்கு அனுப்பி வச்சாங்க. ஏங்க, இதுக்கப்புறம் தொங்கச்சின்னு யாரையும் வீட்டுக்கு கூப்பிடாதீங்க. நான் 1 மாசம் ஆச்சு. பிள்ளைகளோட ஸ்டடீஸ பார்க்க முடியல, வீட்டை பார்க்க முடியல, வீட்டு வேலையை பார்க்க முடியல. உடம்பு ரொம்ப நொஞ்சு போச்சு. கையில 1 ரூபாய் இல்ல. அதான பார்த்து என் தலை விதி. என்ன பாவம் பண்ணணும், உன்ன கடவுள் என் தலையில கட்டி வச்சிருக்காரு. யாராவது வீட்டுக்கு விருந்தாளி வரக்கூடாதுன்னு சொல்லி சாப விடுவாங்களா? நீ இருக்க இடத்துல மனுஷன் இருப்பானா? நான் வெளியே போறேன். வெளியே இல்ல, எங்க வேணா போங்க, ஆனா இத பாத்துட்டு போங்க. எதை பார்க்கணும்? அதாண்டி அந்த குமாரு, நம்ம ஸ்கூல் படிக்கும்போது சீனியரு. ஆமா ஆமா, ஸ்கூல்ல இருக்கிற எல்லா பிள்ளைங்களையும் என் தங்கச்சின்னு சொல்லுவானே. ஆமா ஆமா, அவன் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். பின்ன இங்க சென்னையில 2 நாள் தங்கினா எங்கடி போறது? ஆமா ஆமா, ஹோட்டல்ல எவ்வளவு செலவாகும் தெரியும்ல. உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, அவனுக்கு ஸ்கூல்ல இருக்கிற எல்லா பிள்ளைங்களையும் என் தங்கச்சின்னு சொல்றதுல அப்படி ஒரு லூஸ். சரி, அவன் லூஸா இருக்கான், நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுல என்னன்னு உனக்கு தெரியுமா? வந்ததுலேருந்து ராஜ உபச்சாரம் தான். என் அம்மா வீட்லயும் இப்படி கவனிச்சதில்ல, என் மாமியார் வீட்லயும் கவனிச்சதில்ல, ஏன் என் சொந்த நாத்தனார் கூட இப்படி கவனிச்சதில்ல பாத்துக்கோங்க. அவன் தான் லூசுன்னு பார்த்தா அவன் பொண்டாட்டி அதுக்கு அடுத்த லூசா இருக்கு. நம்மளாடி புருஷன் அண்ணன் அக்கா தங்கச்சின்னு யாரையா கூட்டு வந்து வச்சா 1 2 பாத்திர மாட்டோம். இவ என்னன்னா என்ன தாங்குன்னு தாங்குறா. எப்பா, அப்படியே கனவுல மிதக்கிற மாதிரி இருக்கு. 5 ஸ்டார் ஹோட்டல்ல போனா கூட இவ்வளவு கவனிப்பு இருக்காது. அந்த லூசுக்கு ஏத்த நல்ல பொண்டாட்டி தான். கிஃப்ட் வரும்போது கைய வீசிட்டு தான் வந்தேன். எதுக்கு இருக்கட்டுமேனு 4-5 கம்பு பை எடுத்துட்டு வந்தேன். பையெல்லாம் நிரம்பிட்டுன்னா பாத்துக்கோங்க. எங்க அத்தை மாமா கூட எதுக்கு அடுத்த ஆள்கிட்ட எவ்வளவு வாங்குறேன் நாங்க. நான் அப்படியே கப்ஸா விட்டுட்டேன். இதுக்கு முந்தி இவனுக்கு நான் எவ்வளவு செஞ்சிருக்கேன், அவன் செய்யட்டும் தான், நீங்க வாங்கிக்கோங்க, நான் அப்படி செஞ்சிருக்கேன் இப்படி செஞ்சிருக்கேன்ட்டேன். இவனுக்கு 1 ரூபா நான் செலவு பண்ணதில்ல. ஆமா ஆமா, சேலை, ஸ்நாக்ஸ், ஸ்வீட்டு, ட்ரெஸ்ஸஸ், பிள்ளைகளுக்கு பொம்மை, மாமனார் மாமியாருக்கு அது இதுன்னு என்னென்னவோ வாங்கி கொடுத்துருக்கான். இன்னும் போற அன்னைக்கு என்னென்ன கொடுக்க போறானோ. ஆமா, இதுல நம்ம தப்பு என்ன தப்பு இருக்கு? ஏமாறுறவ இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்களும் இருப்பாங்க. என்ன பொறுத்தற வரைக்கும் ஏமாத்துறத விட ஏமாறுறதுதான் தப்பு. குமாரு, இவ்வளத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுக்கு அமைதியா இருந்த? அவங்க இருக்கிறப்பவே சொல்லியிருந்தா பலார்னு 2 கணத்துலயே அற விட்டு யாரடி லூசு யாரடி பைத்தியம்னு குடும்பத்தோட கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளியிருப்ப. அதனாலதான் அப்ப காட்டல, இப்ப காட்டுறேன். புரியலையே. எப்பவும் நீ தான் திட்டுவ, வீட்டுக்கு யாரையும் இப்படி கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு. உனக்கு இவ்வளவு எவிடன்ஸ் கையில கிடைச்சதுக்கு அப்புறமும் எதுக்கு அமைதியா இருந்த? நீங்க தாங்க புரிஞ்சுக்கல. வீட்டுக்கு கெஸ்ட் வரக்கூடாதுன்னு நான் சொல்லல, அவங்கள உபசரிக்க கூடாதுன்னு நான் சொல்லல. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. அமிர்தமா இருந்தாலும் அளவோடு தான் சாப்பிட முடியும்.
எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குங்க. நான் அப்பவே சொல்லியிருந்தா வீட்டுக்கு வந்த கெஸ்ட்னு கூட பார்க்காம கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளியிருப்பீங்க, மரியாதை இல்லாம பேசியிருப்பீங்க. எனக்கு அவங்கள அவமானப்படுத்தணுங்கிறது நோக்கம் இல்லைங்க. நீங்க இந்த சொசைட்டியும் இந்த ஊருலகத்தைய பத்தி புரிஞ்சுக்கணுங்க, அவ்வளவுதான். அம்மா, இதுக்கப்புறம் டாடி கண்டிப்பா யாரையும் வீட்டுக்கு கூப்பிட மாட்டாங்க. இந்த வீடியோவை பிள்ளைங்கள பார்த்தாங்களா? அவங்ககிட்ட எது காட்டுன? அவங்க உடம்புல என் ரத்தம் இல்லாம உங்க ரத்தமும் ஓடுது. நாளைக்கு பின்ன எல்லாரையும் அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு அவளும் கூட்டிட்டு வந்துட்டா குடும்பத்தோட சட்டியை தூக்கிட்டு எங்கேயாவது பிச்சை தான் எடுக்கணும். பிள்ளைங்களுக்கு ஏன் அனு இந்த மாதிரி சொல்லி கொடுக்கற? அவங்கள இயல்பா இருக்க விடு. நீங்க சொல்றது சரிதாங்க. ஆனா பிள்ளைங்களுக்கு நம்ம ஒண்ணுமே சொல்லி கொடுக்கலன்னா இந்த ஊரும் உலகமும் சொல்லி கொடுக்கும். அப்ப பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல. நம்ம இவ்வளவு நல்லவங்களா இருக்கோங்கிறதுக்காக பிள்ளைங்களை சுத்தி இருக்கிற உலகமும் ரொம்பவே நல்லபடியா இருக்கும்னு அர்த்தம் கிடையாது. இங்க பாருங்க பிள்ளைங்களா, தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும், புரிஞ்சுதா? அதை யார் சொல்றாங்கிறது தான் இங்க ஹைலைட்டே. அப்பா, அம்மா சொன்னாங்க, நம்மளால நம்ம கூட பிறந்தவங்க, நம்மள பெத்தவங்க, நம்மள நம்பி வந்தவங்க, நமக்கு பிறந்தவங்கன்னு சொந்த குடும்பத்திலேயே பாசம் காட்ட முடியலனா வெளியே காட்டுற பாசம் பாதிக்கு பாதி வேசம்தான். எல்லாரும் முதல்ல உங்க குடும்பத்தை நேசிங்க, அதுக்கப்புறம் மத்தவங்களையும் நேசிங்க. ஆனா யார்கிட்டயும் ஏமாறாதீங்க. மறுபடியும் சொல்றேன், ஏமாறுறதை விட மன்னிச்சுக்கோங்க, ஏமாத்துறதை விட ஏமாறுறது தப்பு. சோ யாரும் யாரையும் ஏமாத்தாதீங்க, ஏமாறவும் செய்யாதீங்க. அம்மா, மாரல் ஆஃப் த ஸ்டோரி கரெக்டா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தமிழ் பொக்கிஷம் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதை நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு கதை பிடிச்சிருந்ததுன்னா பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது போல பல கதைகள் உங்களுக்காக காத்திருக்கு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட இணைந்திருங்க.